Welcome dear children. You are promoted to 5th standard now. We are seeing social science first lesson, our earth. We learn about our earth. The earth, first we seeing origination of earth. The earth is originated from Big Bang explosion. This Big Bang explosions, numerous stars and celestial bodies explosion that occurred millions of years ago. அதாவது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பு பெருவெடிப்பு கொள்கை அதன் மூலம் இந்த உலகமானது உருவானது அப்படிங்கிற கூற்று இருக்கு. இதன் மூலம் இதில் என்ன இருக்குன்னா நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து உருவாகினது தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படிங்கிறோம். யூனிவர்ஸ் வந்து இப்பொழுதும் ஸ்டில் நவ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ஸ்பேஸ். அதாவது யூனிவர்ஸுங்கிறது இட்ஸ் அ டார்க் ஸ்பேஸ். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸு, ஆஸ்டிராய்ட்ஸ், பிளானட்ஸ், கொமெட்ஸ் அண்ட் மெட்டீராய்ட்ஸ் அண்ட் ஆல். யூ see this picture now. It's a dark matter. It's having a lot of numerous stars. எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், விண்மீன்கள், வால்மீன்கள் மற்றும் டஸ்ட் பார்ட்டிக்கல், கேஸ் இதனால் உருவானது தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படிங்கிறோம். கேலக்ஸி கேலக்ஸி அப்படிங்கிறது இட்ஸ் a system of stars, gas and dust and dark matters. The galaxy is look like this shape. அதாவது இந்த கேலக்ஸி பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த கேலக்ஸியில் தான் நம்ம வாழ்கிற பூமி இருக்குது. அதாவது our solar system is located in the Milky Way galaxy. The Milky Way is a large galaxy that has a spiral shape. ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிற இந்த கேலக்ஸியில் தான் நம்மளுடைய மில்கி வே இருக்குது. இந்த மில்கி வேல தான் நம்ம வாழ்கிற சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த மில்கி வேல இருக்க நம்ம சோலார் சிஸ்டமை பார்க்குறோம். சோலார் சிஸ்டம்ங்கிறது என்னது? சன் அண்ட் த 8 பிளானட்ஸ். இந்த 8 பிளானட்ஸ் என்ன பண்ணுது? சூரியனை சுற்றி வருது. அதாவது சன் வந்து மிடில் இருக்கு, சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இட்ஸ் அ ஃபயர் பால். இதை சுற்றி என்ன வருது? 8 பிளானட்ஸ் வருது. என்னென்ன பிளானட்ஸ்? மார்ஸ். இந்த சன்னை ரொட்டேட் பண்ணி வர்றது தான் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பிளானட் இருக்கு? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ் அண்டு நெப்டியூன். இந்த லாஸ்ட் ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இது நம்ம என்னங்கிறோம்? கேசியஸ் பிளானட் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் இது மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். இது என்னன்னு சொல்கிறோம்? டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படிங்கிறோம். இதில் சோலார் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தோம். சோலார் சிஸ்டத்தோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். அதாவது சன் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சன்னு வந்து சோலார் சிஸ்டத்தோட சென்டரில் இருக்குது. இந்த மற்ற 8 கோள்களும் அதனுடைய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் சன்னோட ஹெல்டு டுகெதர் இன் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மார்ஸ், வீனஸ், எர்த் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் sun and 8 planets and their moons and dwarf planets and gases and dust particles also is there. இந்த 8 planets நம்ம எதுன்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். இந்த லாஸ்ட் 4 ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இது 4 பிளானட்ஸ் நம்ம என்னங்கிறோம்னா கேசியஸ் பிளானட் அப்படிங்கிறோம். என்னன்னு சொல்றோம்? கேசியஸ் பிளானட் அப்படிங்கிறோம். அதர் ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் நம்ம டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படிங்கிறோம். இது ஒரு ராக்கி பிளானட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 பிளானட்டையும் நம்ம டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸுங்கிறோம். இது ஒரு ராக்கி பிளானட். அடுத்து நம்ம இந்த 4 பிளானட்ஸோட ஸ்பெஷல் நேம்ஸ் பார்க்கும்போது மெர்க்குரியும் வீனஸும் இஸ் த நியரஸ்ட் டு த சன். ஸோ இது வந்து ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்கும். மெர்க்குரி ஒரு ஸ்மாலஸ்ட் பிளானட். மெர்க்குரி இஸ் எ ஸ்மாலஸ்ட் பிளானட். சே எவ்ரிவன், மெர்க்குரி இஸ் எ ஸ்மாலஸ்ட் பிளானட் அண்ட் நியரஸ்ட் டு த சன். நெக்ஸ்ட் வீனஸ். வீனஸ் இஸ் a எர்த் ட்வின் அப்படிங்கிறாங்க. அடுத்து எர்த் இஸ் a ப்ளூ பிளானட். எர்த் என்னன்னு சொல்றாங்க? ப்ளூ பிளானட். பிகாஸ்
எர்த்தில் 71% வாட்டர் இருக்கிறதுனால என்னங்கிறாங்க எர்த் இஸ் அ ப்ளூ பிளானட். நெக்ஸ்ட்டு மார்ஸ் இஸ் ரெட் கலர். மார்ஸ் இஸ் அ ரெட் கலர் பிளானட், ஸோ கால்டு ரெட் பிளானட். நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட். நெக்ஸ்ட்டு சட்டனுக்கு ஒரு வாயு வளையமானது அந்த பிளானட் இருக்கிறதுனால ஒரு கேஸ் ரிங் இருக்குது ஃபார்ம் பண்ணிட்டதுனால ரிங்டு பிளானட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த யுரேனஸ் நெப்டியூன் ரெண்டும் ஃபர்தஸ்ட் டு த சன், அது ஃப்ராக்சன் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெப்டியூன் என்ன சொல்கிறாங்க அபவுட் அவர் எர்த் வந்து தேர்ட் பிளானட். அதாவது சோலார் சிஸ்டமில் மெர்க்குரி, வீனஸ், நெக்ஸ்ட்டு நம்ம எர்த் இருக்குது. அடுத்து 5th லார்ஜஸ்ட் பிளானட். நெக்ஸ்ட்டு எர்த் வந்து 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது சன்னை 2 மூமெண்ட்ஸில் அது ரொட்டேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு எர்த் அதனுடைய ஓன் ஆக்சஸில் தன்னை தானே சுற்றிக்குது. அதை என்ன சொல்கிறோம் ரொட்டேஷன் அப்படிங்கிறோம். எர்த் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்செல்ஃப் ஓன் ஆக்சஸ், அதாவது தன்னை தானே எர்த்து சுற்றிக்கிறத நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரொட்டேஷன்னால நமக்கு என்ன கிடைக்குது டே அண்ட் நைட்டு. ரொட்டேஷன்னால நமக்கு என்ன கிடைக்குது டே அண்டு night. It's taking 24 hours. எர்த்து தன்னைத்தானே ரொட்டேஷன் தன்னைத்தானே சுற்றி வர 24 hours எடுத்துக்குது. ரொட்டேஷன் டேக்ஸ் 24 hours. நெக்ஸ்ட்டு ரிவல்யூஷன். ரிவல்யூஷன் அப்படிங்கிறது எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது மட்டும் இல்லை, இட்ஸ் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன்ஸ் அண்டு இட்டு ரிவால்வ் அரவுண்ட் த சன். எர்த்து தன்னை தானே சுற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியனையும் சுற்றி வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரிவல்யூஷன்கிறோம். ரிவல்யூஷன் டேக் 1 year. ரிவல்யூஷன் டேக் 1 year. இந்த ரிவல்யூஷன் 1 yearனால நமக்கு என்ன கிடைக்குது சீசன். இட்ஸ் சேஞ்சிங் சீசன். ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட். ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட். இட்ஸ் டேக்ஸ் 24 hours. அதாவது பூமி தன்னைத்தானே இட் ஸ்பின்ஸ் ஓன் ஆக்சஸ், அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால என்ன கிடைக்குது ரொட்டேஷன் 24 hours எடுத்துக்குது. அதனால நமக்கு என்ன கிடைக்குது டே அண்டு நைட். நெக்ஸ்ட் ரிவல்யூஷன்கிற ஒரு மூமெண்ட். நெக்ஸ்ட் மூமெண்ட் ரிவல்யூஷன். ரிவல்யூஷன் டேக்ஸ் 1 year. ரிவல்யூஷன் டேக்ஸ் 1 year. அதனால நமக்கு என்ன கிடைக்குது சீசன்ஸ். அதாவது சீசன் என்னன்னு தெரியல சம்மர், வின்டர் அண்ட் மான்சூன், ரெய்னி சீசன். General causes for revolution. நம்ம திரும்பவும் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது our earth. Earth is the third planet from the sun. Earth is the 5th largest planet. எர்த்தோட இன்னொரு நேம் என்ன blue planet. It has 2 movements. First one rotation, second one revolution. Rotation takes 24 hours. It causes day and night. Revolution takes 1 year. It causes seasons variation. Next, the living things available only on earth. Because what is the reason? சொல்லுங்க. உயிர்கள் பூமியில மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கரெக்ட். எர்த்தில் என்ன இருக்கு? வாட்டர், ஏர் அண்ட் லேண்ட், சூட்டபிள் climate and temperature. சூட்டபிள் climate and temperature. உயிர்கள் வாழ தேவையான வாட்டர், ஏர், லேண்ட், சூட்டபிள் climate and temperature இதெல்லாம் இருக்கிறதுனால பூமியில் மட்டும் உயிர்கள் இருக்கிறது. ஓகே, we see about our earth. இந்த லெசனில் நம்ம என்னென்ன படித்தோம்? the origin of earth படித்தோம். அடுத்தது யூனிவர்ஸ், கேலக்ஸி, மில்கி வே, சோலார் சிஸ்டம், அவர் எர்த் படித்தோம். அதில் யூனிவர்ஸில் கேலக்ஸி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ப்ரெசன்ட் இன் த யூனிவர்ஸ். இந்த ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 2 ஒர்க் 2ல் மில்கி வேயோட கேலக்ஸி பிக்சர் இஸ் அவைலபிள் தட். இந்த இருக்க பேராவை நல்லா ரீட் பண்ணி கீழே இந்த கொஷின் ஆன்சர் கீழே இருக்குது, அதை ஆன்சரை மார்க் பண்ணி ரீடு அண்ட் ஃபில் த ஆன்சர். And next homework, write the page number 3, write the 8 planets names. Write the 8 planets names. இந்த homework பண்ணிட்டு வாங்க. அடுத்து இதனுடைய 8 planets names ஐயும்
read and write.